ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எர்லி மார்னிங்கே எழுந்து வாசல் பெருக்கி மஞ்சள் போட்டு தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் எப்போ ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் வந்தாலும் இந்த மாதிரி ஓம் ஸ்வஸ்திக் திரிசூலம் போட்டு தான் நான் சமைக்க ஆரம்பிப்பேன். அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப். நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவும் நாங்கள் வீட்டு முன்னாடி இல்லைன்னா மாடி மேலே தான் பொங்கல் வைப்போம். இந்த டைம் வெயிலே வரல, ரொம்ப காற்றாக இருந்துச்சு. சரி ஓகே வீட்டிலே வச்சிடலாம் அப்படின்னு தான் வீட்டிலே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். காற்று வந்துட்டே இருந்தால் அந்த டைமும் நல்ல டைமும் போயிடும். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனாலேயே சரி வீட்டிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சாச்சு. நான் பொங்கலுக்காக பச்சை அரிசி 1 டம்ளரும் பாசிப்பருப்பும் 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். பால் பொங்கி வந்ததும் அதுக்கப்புறம் தான் வெள்ளைப்பாகு எடுத்து போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து அதில் கொட்டிடுவோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு பசங்க எழுந்த பின்னாடி அவங்களெல்லாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு நல்ல நேரமாக பார்த்து வீட்டில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணும்போது அழகாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஒரு பானை வரைஞ்சி அதில் பொங்கல் வெளியே வர்ற மாதிரி வரைஞ்சி அங்கேயே நம்ம ரெடி பண்ணி வச்ச பொங்கலையும் வச்சு அழகாக கோலம் வரைஞ்சாச்சு. வீட்டில் அழகாக பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சூரியனுக்கு படையல் போடுறதுக்காக வாழை இலை போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பொங்கல், அதுக்கப்புறம் கடலக்காய் அவரைக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு கரும்பு வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோலம் போட்டு கோலத்துக்கு மேலே வாழை இலை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொங்கல், கடலக்காய் அவரைக்காய் எல்லாமே போட்டு கரும்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு முதல்ல வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் சூரியனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிப்பேன். எப்போது என்ன பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான். பொங்கலுக்காக சில இலைகளெல்லாம் இருக்கும், எப்போவும் அதை வச்சு தான் பூஜை பண்ணுவோம். இலைகள், அதுக்கப்புறம் துளசி. இந்த துளசி வந்து கொல்லையிலையும் அதுக்கப்புறம் தோட்டத்தில் கிடைக்கும். நம்ம வீட்டு முன்னாடி வைக்கிற துளசி கிடையாது இது. இந்த மாதிரி துளசி வச்சு தான் பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை வந்து வாசலில் தோரணமாகவும் கட்டுவோம், நிலவாசல்லையும் இதை வைப்போம். பொங்கல்னால் வருஷத்தில் எவ்வளோ ஃபெஸ்டிவல் நமக்கு வந்தாலும் பொங்கல் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இயற்கைக்கு நன்றி சொல்கிற விதமாகவும், அதுக்கப்புறம் உழவருக்கு நன்றி சொல்கிற விதமாகவும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் நம்ம எப்போவும் இந்த பொங்கலை கொண்டாடுறதால இந்த பொங்கல் நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷல். அழகாக பொங்கல் வச்சு படையல் போட்டு தைப்பொங்கல் எல்லாம் முடிச்சாச்சு. நீங்கள் எப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாடுனீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் உங்கள் ஊரில் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த படையலை நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். சாமி வந்து சாப்பிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் தான். எப்போவும் இந்த மாதிரி தான். அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த படையல் எல்லாமே மாட்டுக்கு கொடுத்துருவோம். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.